டிஃபரன்ஷியேஷன்ல ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ y டிபெண்ட்ஸ் ஆன் ஜி ஆஃப் எக்ஸ், y வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன் எஃப், எஃப் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன் ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஹெச் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க dy பை dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனா எப்படி பண்ணணும்? அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருந்து அப்படியே இன்னர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f பண்ணணும். அப்போ f dash ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து இன்னர் ஃபங்க்ஷன், அப்போ g ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். g dash ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வந்து இன்னர் ஃபங்க்ஷன் h டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ h dash ஆஃப் x அப்படின்னு வரும். அடுத்து x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஈஸியான சம் தருவோம். a பவர் sin root of bx, நல்லா கவனிங்க. y is equal to a power sin root of bx, find dy by dx, find dy by dx. ஆப்ஷன் தரம் பாருங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்கோம்னா y is equal to a power sin root of bx கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு ஆப்ஷன் தரலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து a power sin root bx, செகண்ட் ஆப்ஷன் வந்து a power sin root bx into cos bx, cos root bx. அடுத்த ஆப்ஷன் வந்து a power sin root bx into cos root bx into root b by 2 root x into ln a. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து none. இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ சொல்யூஷன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து a வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் dy by dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் பாருங்க, a into sin power root bx into ln a. கரெக்ட்டுங்களா? ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னர் ஃபங்க்ஷன் sin root of bx பண்ணோம். sin root of bx பண்ணா என்ன வரும் பாருங்க, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos root of bx கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ரூட் ஆஃப் bx பண்ணணும். நம்ம இந்த ரூட் ஆஃப் bx பண்ணணும். இந்த ரூட் ஆஃப் bx பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க உங்களுக்கு. இந்த ரூட் ஆஃப் bx பண்ணா 1/2 ரூட் ஆஃப் bx கிடைக்கும். அடுத்து உள்ள இருக்கிற ரூட் bx பண்ணணும். உள்ள இருக்கிற bx பண்ணா என்ன கிடைக்கும், b அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த b யும் இந்த ரூட் b யும் ஆன்சர் பண்ணா ரூட் b கிடைச்சிரும். சோ இப்போ ஆன்சர் பாருங்க, ln இந்த ln a இருக்கு, அடுத்து இந்த a பவர் sin root bx ன்னு இருக்கு, அடுத்து இந்த cos root bx ன்னு இருக்கு, அடுத்து இந்த ரூட் b கேன்சல் பண்ணா root b by 2 root x. ஸோ கரெக்டான ஆன்சர் சி. வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்த சம் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். sin into k ஸ்கொயர் x ஸ்கொயர், அதாவது பாருங்க இந்த சம் வந்து y is equal to sin k ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குப்பா. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணும். dy by dx நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு கொடுக்குற சம் எல்லாமே dy by dx தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து xk ஸ்கொயர் cos k ஸ்கொயர் x ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் 2x cos k ஸ்கொயர் x ஸ்கொயர். தேர்ட் ஆப்ஷன் 2x k ஸ்கொயர் cos ஸ்கொயர் k ஸ்கொயர் x ஸ்கொயர். இந்த k ஸ்கொயர் x ஸ்கொயர் எல்லாம் பிராக்கெட்ல இருக்கு. ஓகேங்களா? cos. ஃபோர்த் ஆப்ஷன் none அப்படின்னு கொடுத்துருக்கோம்ப்பா. இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ y equal to sin k ஸ்கொயர் x ஸ்கொயர் நம்ம பண்ணணும். இதை பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, dy by dx. dy by dx equal to sin னா அவுட்டர் ஃபங்க்ஷன். அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, cos. sin பண்ணா cos into k ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அடுத்து உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ணணும், k ஸ்கொயர் x ஸ்கொயரை பண்ணணும். அப்போ k ஸ்கொயர் x ஸ்கொயரை பண்ணா என்ன வரும், k ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட்னால k ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. x ஸ்கொயரை பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, 2x ன்னு கிடைக்கும். அப்போ 2x ன்னு வருது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ 2x k ஸ்கொயர் cos k ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 2x k ஸ்கொயர் cos k ஸ்கொயர் x ஸ்கொயர், எந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ், நன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. ln y is equal to ln sin
x square plus 1. Y is equal to ln sin x square plus 1. dy by dx கண்டுபிடிக்கணும். Find dy by dx. Find dy by dx. First option. First option பாருங்க. First option வந்து cot x square plus 1. Cot x square plus 1. Second option வந்து 2x cot x square plus 1. 2x cot x square plus 1. Third option வந்து 2x. Fourth option none. Solve பண்ணலாங்களா? சரி பாருங்க. இப்போ y equal to log of sin x square plus 1 இருக்கு. இப்போ dy by dx. Solution பாருங்க. அதாவது லாகரிதம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 log of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்போ இங்க x வந்து sin of x square plus 1. அப்போ log sin x square plus 1 பண்ணா 1 by sin x square plus 1. அடுத்து இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்போ சைனை பண்ணுங்க. சைன் பண்ணீங்கன்னா cos வரும், cos x square plus 1. அதுக்கு அடுத்து x square plus 1 பண்ணணும். இந்த x square plus 1 பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? x square பண்ணா 2x, 1 பண்ணா 0. ஸோ 2x. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2x அப்படியே எழுதிக்கிங்க. cos by sin என்ன சொல்லுங்கப்பா? cot. ஸோ cot x square plus 1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 2x cot x square plus 1 is the correct answer. Next sum போலாம் பாருங்கப்பா. Next sum போலாங்களா? y is equal to sin square root of sin x plus cos x. Y equal to sin of square root of sin x plus cos x. Find dy by dx. Find dy by dx. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன் நான். அதாவது இந்த y dash is equal to y dash தான் dy by dx. இது எழுதிடுறேன் நான். cos root of sin x plus cos x divided by 2 into root of sin x plus cos x into cos x minus sin x by n. cos x minus sin x by n. Find n அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த dy by dx அப்படியே கொடுத்துட்டோம். இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ n கண்டுபிடிக்கணும். Find n. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து 1, செகண்ட் வந்து 2, தேர்ட் வந்து 1 by 2, ஃபோர்த் வந்து none. ஓகேங்களா? இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும். இப்போ dy by dx பாருங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து sin. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos. ஸோ cos root of sin x plus cos x ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த root of sin x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா ரூட்ல இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ண டக்குன்னு 1 by 2 root of அது அப்படியே எழுதிக்கணும். sin x plus cos x அப்படி எழுதிக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது எழுதணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? minus sin x. ஸோ அப்போ டிவைடட் பை எவ்வளோப்பா இருக்கு? 1 இருக்கு. அப்படின்னா இங்க n பிளேஸ்ல எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. y is equal to sin square 1 by root 2 minus x. 1 by root 2 minus x. y equal to sin square 1 by root 2 minus x ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து क्वेश्चन கேட்கலாம். then dy by dx is equal to minus sin by 2 root of root 2 minus x divided by 2 into 2 minus x power n. Find n. ஓகேங்களா? ஆப்ஷன் தரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 by 2, second option 2 by 2, third option 3 by 2, fourth option 4 by 2. அதாவது y equal to sin square into 1 minus 1 divided by square root of 2 minus x ன்னு கொடுத்துட்டு that is equal அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx வந்து என்ன வருது? minus sin 2 by root of 2 minus x divided by 2 into 2 minus x whole power n ன்னு கொடுத்திருக்கேன். என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க? ஓகேங்களா? சால்வ் பண்ணிரலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கலாமா? இப்போ dy by dx is equal to இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணோம். அவுட்டர் ஃபங்க்ஷன் அது ஸ்கொயர் தான் அவுட்டர் ஃபங்க்ஷன். அப்போ sin θ ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ 2 sin into 1 by root of 2 minus x. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்களா? ஓகே. ஏன்னா sin ஸ்கொயர் இருந்தால ஸ்கொயர்ன்றது தான் அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் சைனை பண்றோம். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? நமக்கு cos ன்னு வரும். அப்போ cos
இன்ட்டு 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் இருக்கு. 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 2 அது 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 பை 2 வச்சுங்க. அது தனியா பண்ணி கொண்டு வந்துடலாம். 2 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 பை 2 இருக்கா இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 பை 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் பவர் என்ன வரும் பாருங்க, என்ன வரும் சொல்லுங்க, 2 பவர் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா இது இன்னர் பண்ணும்போது 1 பை ரூட் 2 மைனஸ் எக்ஸ் பண்ணணும். அதை ரூட் 2 மைனஸ் எக்ஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் எக்ஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 பை 2 போட்டுட்டேன். இப்படி பண்ணும்போது இது மைனஸ் 1 பை 2 வந்துட்டு இங்க 2 மைனஸ் எக்ஸ் போட்டு மேல என்ன வரும், மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3 பை 2 வந்துருதா? அப்போ இங்க உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் பண்ணா இப்படி வருது. அப்படி வந்துச்சுன்னு என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் 1 பை 2. இந்த வந்து கீழே கொண்டு வந்துடுறேன், மேல மைனஸ் இருக்குனால கீழே கொண்டு வந்துடுறேன். என்ன கொண்டு வந்துடுறேன் பாருங்க, 2 மைனஸ் எக்ஸ் பவர் 3 பை 2. கரெக்டுங்களா? சரி, அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, இது 2 sin θ cos θ. அப்போ இது 2 sin θ cos θ என்ன வரும் சொல்லுங்க, sin 2 θன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இது sin 2 θன்னு எழுதிங்க. இது sin 2 θன்னு எழுதுங்க, sin 2 by root of 2 minus x. சரிங்களா? இப்படி வந்துரும். ஓகேங்களா? டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டுங்க. இந்த ஒரு மைனஸ் இருக்கு, இந்த மைனஸை போட்டு 2 into 2 minus x பவர் என்ன வந்துருக்கு சொல்லுங்க, 3 by 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். क्वेश्चनல என்ன n கொடுத்திருக்காங்க, அந்த n பிளேஸ்ல என்ன இருக்கு, 3 by 2 இருக்கு. so that n is equal to 3 by 2. so இப்போ வந்து ஆன்சர் 3 by 2 is the கரெக்டான ஆன்சர். 3 by 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, y is equal to ln square tan inverse x by k. y is equal to என்ன பாருங்க, ln square tan inverse x by k அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பண்ண போறோம். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dy by dx is equal to dy by dx is equal to நல்லா கவனிங்க, x ln tan inverse. இங்க x வேணாம், xன்றது வேரியபிள் தானே, அதனால வேற ஏதாவது எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு p ன்னு எடுத்துக்கலாம். p ln tan inverse x by k divided by k square plus x square, k square plus x square tan inverse x by k. Then p equal to dash. Find p. அப்போ ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன் 1. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 ன்னு கொடுத்துட்டோம், செகண்ட் ஆப்ஷன் வந்து 1 ன்னு கொடுக்குறோம், தேர்ட் ஆப்ஷன் வந்து 2k ன்னு கொடுக்குறோம், ஃபோர்த் ஆப்ஷன் 1k ன்னு கொடுக்குறோம். ஓகேப்பா, இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ எப்படி பண்ணோம்னா, அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை வந்து நம்ம பண்ணிடணும். எப்படின்னா ln tan inverse x பவர் x by k ஹோல் பவர் 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இப்போ dy by dx பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து பவர் பண்ணும்போது என்ன வரும்னா x பவர் n மாதிரி. அப்போ 2 இன்ட்டு ln tan inverse x by k அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ln tan inverse x by k பண்ணணும். ln tan inverse x by k பண்ணீங்கன்னா, ln tan inverse x by k பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1 by, அதாவது ln x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x ன்னு, அப்போ 1 by tan inverse x by k, 1 by tan inverse x by k ன்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா tan inverse x by k பண்ணணும். tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது, 1 by 1 plus x square. அப்போ 1 by 1 plus x squareன்றது x square by k square அப்படி முடிஞ்சிருக்கு. அடுத்து உள்ள இருக்கிற x by k நம்ம பண்ணணும். இப்போ x by k பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, 1 by k அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? 1 by k கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்றேன் பாருங்க, இதை வந்து இப்போ LCM எடுத்துக்கலாங்க. அப்போ LCM எடுக்கும்போது 2 ln tan inverse x by k divided by tan inverse x by k நீங்க வந்துரும். ஓகேங்களாப்பா? இங்க என்ன வருது பாருங்க, இந்த LCM எடுத்தோம்னா 1 by k square plus x square ன்னு வந்துட்டு டிவைட் by k square இருக்குன்னு அது மேல போயிடும். ஸோ k square into 1 by k ன்னு வருது. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த ஸ்கொயர் k கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன இருக்கு பாருங்க, இந்த k இருக்கு. அப்போ 2k ln tan inverse x by k divided by இந்த x square plus k square ன்னு போட்டுட்டு இன்ட்டு இது tan inverse x by k இருக்கு, tan inverse x by k இருக்கு. ஓகேங்களா? அப்படி என்ன இப்போ வந்து கம்பேர் பண்ணலாமா? அப்போ இந்த p பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ln tan inverse x by k 2k ன்னு இருக்கா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ln tan inverse x by k வந்து 2k ன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 2k. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்கப்பா. y is equal to
ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குப்பா. ஓகேங்களா? இப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx கிடைக்கும் இல்லையா? அந்த dy by dx is equal to எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா p divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் in plus 1 by 1 plus x square into tan inverse x, tan inverse x அப்படின்னு இருக்குப்பா. சரி, கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன், நான் கரெக்டாக எழுதிறேன் பாருங்க. இன்ட்டு இங்கே என்ன வருதுன்னா 1 plus 1 by 2 square root of x plus root of x into 1 plus 1 by 2 root x, then find p, then find p அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 1 by 2, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் none. ஓகே, சால்வ் பண்ணிடலாங்களா? ஓகேப்பா, சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ இப்படி பண்ணணும்னா இதை நம்ம சொல்ற மாதிரி பண்ணுங்க. இப்போ இதை இப்படி எழுதிக்கலாம். dy by dx is equal to x plus root of x இருக்கு இல்லைங்களா? root of x plus root of x இப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இது பவர் 1 by 2 போட்டுக்குங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி பார்த்தீங்கன்னா x plus root of x, root of x இது x plus root of x, இதுக்கு வந்து பவர் 1 by 2 போட்டுட்டு இதுக்கு பவர் 1 by 2 போட்டுக்குங்க. இப்போதான் நம்மளுக்கு சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியாக வரும் எப்படின்றது. சரிங்களா? இது dy by dx இல்லை, நம்ம y தான் எழுதிட்டு இருக்கோம், இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. அப்போ அது வந்து y தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த y வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷனை பண்ணணும் என்ன வரும் பாருங்க. அப்போ dy by dx நான் பண்றேன் பாருங்க. இது பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ண என்ன வரும்? 1 by 2 அப்படியே போட்டுக்கிட்டு இந்த வேல்யூ மொத்தம் போட்டுக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அது பண்ணல, இது 1 by 2 தான். இது 1 by, அதாவது உங்களுக்கு புரியும், ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது 1 by 2 ரூட் எக்ஸ்னு போட்டாச்சு. இப்போ இதுக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ண போறோம் நம்ம. இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணா எக்ஸை பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 1 பிளஸ் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை பண்ணா இது ரூட்ல இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? 1 by 2 போட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கி. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சு அப்படின்னு பண்ணிடுறோம். புரிஞ்சுங்களா? இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து இந்த ஃபங்க்ஷனை பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை பண்ணிட்டு அப்புறம் இதுல வந்து பண்ணும்போது இதுக்கு இன்னர் ஃபங்க்ஷன் பண்றோம். ஓகேங்களா? அது பண்ணும்போது என்ன வருது பாருங்க, எக்ஸை பண்ணா 1ன்னு வருது, பிளஸ் இந்த ரூட் எக்ஸை பண்ணா 1 by root 2 root x அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்படின்னு வந்திருக்கு ஆன்சர். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்க கம்பேர் பண்ணணும். எங்க கம்பேர் பண்றோம் பாருங்க, p இங்க இருக்கு, p பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 1 by 2 வந்திருக்கு. ஸோ தட் ஆன்சர் இஸ் 1 by 2 இஸ் தி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. y is equal to tan inverse ln x, tan inverse ln x plus ln tan inverse x plus ln tan inverse x அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது பண்ணும்போது dy by dx என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் பாருங்க, நமக்கு என்ன வருது? p by x into p by x into 1 plus ln x whole square plus q divided by 1 plus x square into tan inverse x அப்படின்னு நமக்கு வந்திருக்குப்பா. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p into q, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் p into q கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து 3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4. ஓகேப்பா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணிடுவோம் பாருங்க. இப்போ இது dy by dx எழுதலாம். பண்ணும்போது tan இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து tan இன்வர்ஸ் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? 1 by 1 plus x square. கரெக்ட்டுங்களா? 1 by 1 plus x square வந்து ln x whole square போட்டாச்சு. ஓகே, அடுத்து உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? ln x பண்ணா 1 by x வரும். ஸோ அது வந்து 1 by x ன்னு இப்படி போட்டுட்டோம். பிளஸ் இப்போ ln tan இன்வர்ஸ் x பண்றோம். ln tan இன்வர்ஸ் பண்ணா ln ஃபர்ஸ்ட் பண்ணா
ln x வந்து 1 by x. So 1 by tan inverse x. கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த tan inverse x பண்ணும்போது அது என்ன வரும் சொல்லுங்க? 1 by 1 plus x square வருது. ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க இங்க x into 1 plus ln x ஸ்கொயர் இருக்கா? அது வந்துருச்சா இது? அடுத்து செகண்ட் பாருங்க 1 plus x square tan inverse x. So 1 plus x square tan inverse x வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா q பிளேஸ்ல என்ன இருக்கு? q பிளேஸ்ல 1 வந்திருக்கு, p பிளேஸ்ல 1 வந்திருக்குப்பா. அப்போ p is equal to 1, q is equal to 1. So p into q is equal to 1. So first option is the correct answer. So நமக்கு first answer correct answer கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம்பளம் பாருங்க. y is equal to tan inverse square root of 1 plus x square. Y is equal to tan inverse square root of 1 plus x square. Then dy by dx is equal to, நல்லா கவனிங்க, p divided by 2 plus x square into root of 1 plus x square அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து x, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 2x. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ சொல்யூஷன் dy by dx, ஃபர்ஸ்ட் tan இன்வர்ஸை பண்ணுவோம். இப்போ tan இன்வர்ஸை பண்ணீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா, tan இன்வர்ஸ் அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸோ 1 by 1 plus x ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்படி தானப்பா அது 1 by 1 plus x ஸ்கொயர். ஸோ 1 plus x ஸ்கொயர் போட்டீங்கன்னா எக்ஸ்ன்றது என்ன சொல்லுங்க? ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் போயிட்டு 1 plus x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அடுத்து இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்போ இன்னர் ஃபங்க்ஷனை பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க? ரூட் எக்ஸ் எனவே 1 by 2 root x. அப்போ 1 by 2 root x, 2 into 1 plus x ஸ்கொயர் போட்டாச்சு. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ணோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x ஸ்கொயர் பண்ணா 2x. x ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 2x அப்படின்னு வருது. இப்போ இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? 2 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ என்ன இருக்கு பாருங்க? x divided by இந்த 1 plus 1 2. So 2 plus x square into இது root of 1 plus x square. ஓகேங்களா? அப்போ இங்க p பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? x இருக்கு. So that answer x is the correct answer. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடுவோம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन y is equal to sin of square root of sin அதாவது sin of root x. புரியுதுங்களா? sin தீட்டான்னு சொல்றீங்களா? அந்த தீட்டான்றது sin root x ன்னு இருக்கு. ஓகே. இப்போ வந்து இங்க வந்து dy by dx is equal to பாத்தீங்கன்னா cos root of sin root x divided by n root of sin root x into cos root x divided by root x. Find n. First option 1, second option 2, third option 3, fourth option 4. ஓகேப்பா, சால்வ் பண்ணிடலாங்களா? ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாம் பாருங்க. சொல்யூஷன் dy by dx. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்றது sin. sin அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்க? cos. ஸோ cos root of sin root x. கரெக்டுங்களா? இப்போ root of sin x, root of sin root x, ரூட் என்னவே என்ன பண்ணணும்? 1 by 2 root of sin அப்படி போட்டுக்கணும். அப்படிதானே? இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உள்ள sin root x உள்ள இருக்கிறத பண்ணா cos root x ன்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ அதுக்குள்ள இருக்கிற root x பண்ணா 1 by 2 root x ன்னு போட்டுக்க வேண்டியது. கரெக்டுங்களா? ஸோ இது இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. cos root of sin root x divided by sin root x into cos root x divided by root x ன்னு போட்டுட்டு இங்கிட்டு ஒரு 2 இங்கிட்டு ஒரு 2, 2 into 2 4 ன்னு போட்டுக்க வேண்டியது. ஓகேங்களா? இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கும் மொத்தத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க n பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருப்பா? 4 ன்னு வந்திருக்கு. ஸோ n பிளேஸ்ல நமக்கு 4 ன்னு வந்ததுனால ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து 4 is the correct answer. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन y is equal to 1 by tan inverse e power minus 2x. இருக்கு. நல்லா பாருங்க. y is equal 1 by tan inverse e power minus 2x இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து dy by dx is equal to நம்ம என்ன பண்ண போறோம்னா dy by dx எழுதுறோம் பாருங்க.
இது என்ன பார்த்தீங்கன்னா dy by dx வந்து p by நல்லா கவனிக்கணும் tan inverse e power minus 2x ஓகேங்களா whole power q into r by நல்லா பாருங்க r by 1 plus e power minus 4x whole power 1 into e power x whole power s. Find the value of p plus r plus s. ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நல்லா கவனிங்க இப்போ என்ன கொடுக்குறேன்னா 1 செகண்ட் ஆப்ஷன் 2 தேர்ட் ஆப்ஷன் -1 ஃபோர்த் ஆப்ஷன் none. ஓகே சால்வ் பண்ணலாம் பாருங்க சொல்யூஷன் எப்படி போறோம்னா அவங்க கொடுத்தது y is equal to நம்ம என்ன பண்ணலாம்னா tan inverse e power minus 2x whole power minus 1 வச்சுக்கோங்க இப்படி பண்ணிடலாமா ஓகேப்பா இந்த மாதிரி எழுதிருவோம் இப்படி எழுதுனா தான் நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து பவர் பண்ண என்ன வரும் சொல்லுங்க இந்த -1 முன்னாடி வந்துரும் ஸோ -1 by tan inverse of e power minus 2x whole power 2 ஏன் இப்படி போட்டேன் இங்க வந்து பண்ணும்போது -1 இங்க வந்துச்சுன்னா இது x power n into x power n minus 1 வந்து -2 வந்துரும் -2 கீழே எழுதிட்டேன் இப்போ உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பண்ணுவோம் அப்ப tan inverse x பண்ணா என்ன சொல்லுங்க 1 by 1 plus x square so 1 by 1 plus x என்றது என்னது e power minus 2x so e power minus 2x whole square அப்ப 1 plus e power minus 2x whole square வந்துருச்சு அடுத்து வந்து இந்த e power minus 2x பண்ணணும் அடுத்து என்ன பண்ணா இந்த e power minus 2x பண்ணணும் e power minus 2x பண்ணா என்ன வரும் e power minus 2x வந்துட்டு அடுத்து இந்த -2x டிஃபரன்ஷியேட் பண்ணனும் -2x பண்ணா -2 அப்படினு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மைனஸ் சேர்ந்து என்ன வந்துரும் பிளஸ்னு வந்துருது இந்த மைனஸ் சேர்ந்து என்ன போகுது பிளஸ்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு சோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் 2 டிவைட் பை இந்த tan இன்வர்ஸ் e பவர் -2x அப்படினு போட்டுட்டு ஹோல் பவர் இங்க என்ன வந்திருக்கு 2 னு வந்திருக்கு into 1 by 1 plus இந்த e பவர் -2x ஹோல் ஸ்கொயர் e பவர் -4x னு எழுதிக்கீங்க அடுத்து இங்க e பவர் -2x எப்படி எழுதலாம்னா e பவர் x ஹோல் பவர் -2 னு போட்டுக்கங்க இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் எங்க கம்பேர் பண்ணலாம் பாருங்க p பிளேஸ்ல என்ன வந்திருக்கு 2 னு வந்திருக்கு அடுத்து q பிளேஸ்ல என்ன வந்திருக்கு இங்க q ஏ கேட்கல அதனால விட்டுருவோம் r பிளேஸ்ல என்னப்பா வந்திருக்கு r பிளேஸ்ல என்ன வந்திருக்கு 1 னு வந்திருக்கு s பிளேஸ்ல என்ன வந்திருக்கு -2 வந்திருக்கு சோ p plus r plus s p வந்து எவ்வளவுப்பா 2 r எவ்வளவு 1 s எவ்வளவு வந்திருக்கு -2 சோ 2 -2 கேன்சல் பண்ணா என்னப்பா வந்திருக்கு 1 சோ ஆன்சர் என்ன வருது பாருங்க 1 சோ 1 னு கிடைச்சிருக்கு இல்லீங்களா ஓகேப்பா நம்ம அடுத்த क्वेश्चन போயிரலாங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन y is equal to e power square root of ln ax square plus bx plus c y is equal to e power square root of ln ax square plus bx plus c then dy by dx is equal to நல்லா கவனிங்க e power square root of ln ax square plus bx plus c divided by 2 into root of ln ax square plus bx plus c into 2ax plus b power p divided by ax square plus bx plus c. Find p. First option 1, second option 2, third option 1 by 2, fourth option none. So இந்த sum solve பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து dy by dx கண்டுபிடிக்கிறோம். First outer function வந்து exponential function. Exponential e power x பண்ணா e power x வரும். அதனால அப்படியே e power square root of ln ax square plus bx plus c அப்படியே எழுதிரும். அடுத்து இந்த root of ln ax square plus bx வரும். அப்போ square root of x என்ன பண்ணனும் அப்படியே டிவைட் 1 by 2 root of x னு எழுதிக்கணும். root of ln ax square plus bx plus c அப்படியே எழுதிறோம்.
அடுத்து வந்து ln ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏ பண்ணணும். லான் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 1/xன்னு வரும். ln x பண்ணா 1/x. ஸோ ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படியே வந்துடுது. அடுத்து இந்த ln x இருக்கு இல்லையா, இதை எக்ஸை பண்ணணும். ax ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ax ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, 2ax பிளஸ் பிஎக்ஸ் பண்ணா பிளஸ் பி. ஓகேங்களா, பவர் 1ன்னு இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க, p பிளேஸ்ல என்ன வந்திருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ p இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு ln sin tan inverse e power x minus e power minus x divided by 2. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். பண்ணீங்கன்னா அப்போ dy by dx என்ன வருது பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து dy by dx வந்து பாருங்க, n divided by dy dx வந்து n divided by e power 2x minus e power minus 2x ன்னு வருது. find n அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து 3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4. நல்லா கவனிங்க. 17th கொஸ்டின், ln sin of tan inverse e power x minus e power minus x by 2ன்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், dy by dx is equal to என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, n divided by e power 2x minus e power minus 2x. Then find the value of n. சரி, இந்த சம்ம சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரணும். இதை சால்வ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எனக்கு சொல்லணும் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா வரலையான்னு.